ஹேமா கோம் சேனல்லேருந்து பேசுகிறேம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு தகவல் சொல்லணுன்ட்ருக்கேன். இப்போ என் 2வது பொண்ணு வந்து சாத்தூரில் ராஜகாளி அம்மன் கோயிலில் வந்து அக்னி சட்டியும் வந்து உருண்டு கொடுத்தாங்க. அப்போ அது இப்போ விரதம் இருக்கணுன்னிட்டு ஒரு 9 நாள் விரதம் இருக்கலான்ட்டு இவங்க வந்து இங்கே அயனாவரத்தில் இருந்தாங்க. அந்த விரதத்துக்கு காப்பு கட்டணும். போய் காப்பு கட்டிட்டு வந்தாங்க. கட்டிட்டு வந்ததும் விரதம் இருந்தேன். ஆனால் இவளுக்கு மென்சஸ் டேட்டு. 2 நாள் ஆச்சு காப்பு கட்டிட்டு வந்துட்டு, "அம்மா எனக்கு வயிறுலாம் வலிக்குதும்மா, ஏதோ ஒரு சிம்டம் தெரியுதும்மா, எனக்கு பயமாக இருக்குதும்மா" அப்படின்னா. பயப்படாதம்மா, அவள் உனக்கு நீ வந்து அங்கே நீ உருண்டு கொடுக்கணுன்னு அவள் ஆசைப்பட்டாள்னா அது கண்டிப்பாக நடக்கும். நீ அதை பற்றி கவலைப்படாத. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எங்கே எடுத்துக்கிறீங்கம்மா, எதுக்கு இருந்தாலும் மாத்திரையை போடுறீங்க. இப்போ அந்த மாத்திரையை போட்டும் வயிறு வலி அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதனால மாத்திரையும் போடல. வேண்டாம், மாத்திரையை போடக்கூடாது. நான் சொல்கிறத நீ செய்யலாமா அப்படின்னேன். எனக்கு எங்கள் பாட்டி சொன்னது தான். எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு விளக்கம் தெரியாது. எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துக்குறாங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன செய்யணும்னான்ட்டு. அவங்க சொல்லுவாங்க என்னென்னா, உப்பு ஜாடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ரூ. 1 நாணயம் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அது உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஆகக்கூடாதுமா, நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறேன், எல்லா இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு நம்ம போனோம்னா அது வந்து ஆக மாட்டோம். அந்த காசு எடுக்கிற வரைக்கும் நம்ம ஆக மாட்டோம். அது சொன்னேன். அதே மாதிரி இவ்வளோ செஞ்சு ஒரு அதான் 9 நாள் விரதம் இருந்ததில்ல, 9 நாள் விரதம் இருந்து அவங்க போய் அங்கே ஒரு 3வது நாள் தான் இந்த வேலையை ஆரம்பித்தாங்க, உருண்டு கொடுக்குறது. அங்கே அவளை பிடிக்க முடியலம்மா. அம்மன் அருள் வந்து அவளை அப்பா பிடிக்கிறதுக்கே கஷ்டமாக போச்சு. அந்த அளவுக்கு அவளை பார்த்தோம். எங்கே விழுந்துருவாளோ செஞ்சுருவாளோ அப்படின்ட்டு அந்த மாதிரி நேரத்தில் அப்படி குதிச்சப்பவும் அவளுக்கு தலைக்கு ஊற்றிக்கல. வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் ஆகிப்போச்சு. இவளுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுது, ஆனால் வரல. வயிறு வலிக்குதுமான்னு ஃபோன் பண்ணுறா. எனக்கு அந்த நினப்பு இல்லை. அந்த உப்பில் காசு வச்சுருந்தேன். அவளுக்கே நினப்பு வந்துச்சு. அப்படியா அம்மாம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு காலையில் யோசனை பண்ணிக்கிறேன். நம்ம அந்த உப்பில் காசு வச்சுட்டு போனோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உப்பில் இந்த காசை எடுத்து மத்தியானத்துக்கு மேலே தலஸ்தானம் பண்ணிட்டா. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், நான் அங்கே இல்லை, நான் 3வது பொண்ணு வீட்டில் இருக்கிறேம்மா. அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நீ சொன்னது நாங்கள் நம்பலம்மா, நிச்சயமாக இப்போ நான் கண்கூட பார்த்துட்டேம்மா, ரொம்ப சக்தி தாம்மா அந்த உப்பில் காசு வச்சுது. நான் வந்து அது எடுத்த பிற்பாடு தாம்மா ஆனேன் நான், ரொம்ப கிரேட்மா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவதுன்னா மாத்திரைங்கெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்ஸ்.